இந்த நிச்சயதார்த்தத்துல என் பொண்ணுக்கு இருந்த ஆர்வம் கொஞ்சம் கூட மாப்பிள்ளை கிட்ட இல்லையே. இப்படி இருந்தா நாளைக்கு கல்யாணம் பண்ணி எப்படி என் பொண்ணு சந்தோஷமா வாழ முடியும்? ப்ளீஸ், என்ன பேசுறோன்னு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. வார்த்தையை விட்டு அப்புறம் அள்ளவே முடியாது. அர்ஜுன், எங்கடா போயிருந்த? என்னம்மா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? என்ன ஆச்சா? உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? ஒரு முக்கியமான கிளையன்ட் கால்மா. அம்மா, அபி எங்க? டேய், அபி ரூம்ல இல்லடா. ரூம் பூட்டி இருக்கு. ஓ மை காட், சாவி என்கிட்ட தான் இருக்கு, கொடுக்க மறந்துட்டேன். டேய், காரிடார்ல அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்டா. அபிய காணோம். அர்ஜுன், எல்லாம் உன்னால வந்தவன. இப்ப மாப்பிள்ளை எங்க? எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ப்ளீஸ் அங்கிள், டென்ஷன் ஆகாதீங்க. நான் இப்பவே போய் அபிய கூட்டிட்டு வரேன். ஏன்பா, மாப்பிள்ள மாடியில தான் இருக்காரா இல்ல பொண்ணை பிடிக்கலன்னு மண்டபத்தை விட்டு ஓடி போயிட்டாரா? நீங்க யாரு? நான் கமலநாதனோட சொந்தம். நாங்க மாப்பிள்ள பார்க்க அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தோம். அப்பவே மாப்பிள்ள நடந்துகிட்ட விதம் எங்க யாருக்குமே பிடிக்கல. டேய், நீ பேசாம இரு. அண்ணே, நீங்க சும்மா இருங்கண்ணே. யாராவது நியாயத்தை கேட்கணும்ல. நம்ம என்ன சாதாரண ஆளா? இவங்க அளவுக்கு நமக்கும் வசதி, அந்தஸ்து, காசு, பணம் எல்லாமே இருக்கு. ப்ளீஸ், தேவையில்லாத பேசி பிரச்சனையை உண்டாக்காதீங்க.